சென்னை ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ சென்னையில் இப்போ அந்த பயணம் இருக்குல்ல, சென்னையில் எங்கேருந்து எங்கே போனாலும் ஒன்று புறநகர் ரயில், அந்த மின்சார ரயில், மெட்ரோ ரயில், பஸ்ஸு, கேபு, ஆட்டோ இது எல்லாத்தையும் ஒரே இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் சென்னையில் மட்டும் ஒரே காடா போய்கிட்டு இருக்கு. ஒரே நகரம் ஒரே காடு. ஆக்சுவலி பயனுள்ளதாக தான் இருக்கு. பஸ்லயும் அதே கார்டு வச்சு டிக்கெட் எடுத்துக்கலாம், மெட்ரோலையும் அதே கார்டு வச்சு இது பண்ணிக்கலாம். இனிமேல் ஒரே ஆப், இந்த ஆப்லேயே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸ்கேன் பண்ணி எல்லா இதுலையும் ஒட்டியிருக்காங்களாமா. அது ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நடிகர் பவன் கல்யாண் அவர் வந்து அவரை பார்க்கவும் சிஎம்னா இருக்காரு. நீ நடிகர்னு மட்டும் குறிப்பிடுற. நடிகராக தான் இருக்காரு அவர். இன்னுமே என்ன பண்றாரு, வாழை எடுத்துட்டு வந்து சுத்தி, அது உண்மையான வால் போல பின்னாடி உள்ள பவுன்சர் கொல்ல திருச்சாப்ல. அதுதான் இத்தனைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சாரு, ஹரிஹர வீரமல்லுன்னு 2 மாசம் முன்னாடி வந்துச்சு. அந்த படத்துக்கே அரசு மூலமா ஜிஓ அனுப்பி அந்த காட்சிகள்லாம் அதிகமா வச்சுக்கலாம், டிக்கெட் விலையை வந்து அதிகமா வச்சுக்கலாம்லாம் பண்ணாங்க. கடைசியில படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்ப இந்த படத்துக்கு புது திட்டத்தோட வந்திருக்காரு. மக்களுக்கு திட்டம் போடுறாரோ இல்லையா, அவர் படத்துக்கு ஓஜின்னு ஒரு படத்தை எடுத்துட்டு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரிஜினல் கேங்ஸ்டரா என்னன்னு தெரியல, ஆனா காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு. வந்து அது வந்து என்னன்னா, ஒரு 10 நாளைக்கு சிறப்பு காட்சிகள், 1 மணிக்கு காட்சி நைட்டு வச்சுக்கலாம், 10 நாளைக்கும் வச்சுக்கலாம், 1000 ரூபா வரையும் சிறப்பு டிக்கெட் வச்சுக்கலாம். கவர்மெண்ட்டே ஜியோ போற அளவு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவர் தான் டெப்டி சிஎம், அவரே கையெழுத்து போட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதான் சந்திரபாபு நாயுடுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவரு எல்லாரையும் சேர்த்து இறக்கி விட்டுட்டு இருக்காரு. இதுல ஒருவேளை இங்கேயும் 2026 பிறகு இத்தனை நம்ம பார்க்கலாமா? அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. அதெல்லாம் நம்ப முடியாதுப்பா. சரி, ஓகே. ஆனா வந்துட்டு அவர் வந்து அவரோட இதுக்கு பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. டிக்கெட் விலையும் மற்ற படங்களுக்கு எல்லாம் இந்த இதுல வர்றதுக்கு ஒரு ரேட்டு, இவர் படத்துக்கு மட்டும் டிக்கெட் ரேட் அதிகம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சும்மாவா? அந்த வேலையோட இந்த வேலையை நான் பண்ணிருக்கேன் உங்களுக்காக, எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க. எந்த வேலை பண்ணாரு? டெப்டி சிஎம் வேலைதான். அது என்ன வேலைன்னு தான் எனக்கு தெரியல. டெப்டி சிஎம் ஒரு ஒண்ணுமில்லாத பதவின்னு ஓபிஎஸ்ஏ சொல்லிட்டு போயிட்டாரு அத்தனை வருஷம். அது இவர் பவன் கல்யாண் சொல்லட்டும், அப்பதான் நாங்க நம்புவோம். ஆனா இவர் சில முக்கியமான துறைகள்லாம் அந்த அவர்கிட்ட வச்சிருக்கிறாரு பவன் கல்யாண். பட் இந்த தான் பண்ணிட்டு இருக்காரு.